இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரகுறிச்சி கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரினுடைய அன்பு பக்தர்களே, இறைவார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் ஜனவரி மாதத்தினுடைய 17ஆம் தேதி புதன்கிழமை இறை சிந்தனையில் இருக்கின்றோம். இன்று தமிழகம் முழுவதும் புனித அந்தோணியார் துறவு மடத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய புனித அந்தோணியாரினுடைய நினைவை இன்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றது. நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோணியாராக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் அதே அந்தோணியாருடைய பெயரை தாங்கிய வளத்து அந்தோணியார் துறவு மடத்தினுடைய தலைவர் அவருடைய விழாவை இன்றைய நாளில் கொண்டாடி மகிழ்கின்றது. தமிழர்களாகிய நாம் அனைவரும் உலகெங்கும் எங்கு இருந்தாலும் கூட இந்த நாட்களிலே பொங்கல் விழாவை மகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவர் நாம் உண்ணக்கூடிய உணவுக்கும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தமிழர்கள் என்ற உணர்வோடு இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த வாரங்களிலே நாம் நன்றியின் விழாவாக, அறுவடையின் விழாவாக, பொங்கல் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே இன்று நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே அந்தோணியாருடைய பெயரிலே பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள். எனவே உங்களையும் கூட இந்த அன்பான சிந்தனைக்கு அன்போடு அழைக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சும்மா இருப்பவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எந்த வேலையுமே இல்லாமல் சும்மா இருக்கின்றவர்களுடைய அந்த வாய் சும்மா இருக்காது என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நற்செய்திகளும் பாருங்கள், இயேசு செய்யக்கூடிய அந்த புதுமையை உற்று பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த நேரமுமே சும்மா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எந்த ஒரு வேலையில்லாமல் இருக்கக்கூடிய அவர்கள் இயேசுவை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய ஒரே வேலை இயேசுவை கண்காணிப்பது. முக்கியமாக இயேசு இந்த ஓய்வு நாளிலே நன்மை செய்வாரா, தீமை செய்வாரா, இந்த நோயிலிருந்து அவனுக்கு விடுதலையை தருவாரா, தரமாட்டாரா என்று அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுதான் இன்றைய நாளினுடைய மைய செய்தியாக இருக்கிறது. கூர்ந்து கவனிக்க வேண்டும், நல்லதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம் மீது பொழிந்துள்ள நன்மையான காரியங்களை கூர்ந்து நாம் கவனித்து அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த அருமையான நாள். சமீபத்திலே நான் படித்த ஒரு அருமையான நிகழ்வு. இராணுவத்திலே ஒரு வீரர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தினமும் தன்னுடைய பணி முடிந்த பிறகு ஒரு ஏடிஎம் சென்டருக்கு சென்று ஒரு 100 ரூபாய் பணம் என்ன செய்வார்? எடுப்பார். 100 ரூபாய் பணம் எடுப்பார். இதை அவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். டெய்லி போய் எடுக்கிறார். அப்பொழுது அந்த ஏடிஎம் சென்டரிலே பணியாற்றி கொண்டிருந்த காவலாளி அந்த இராணுவ வீரரை பார்த்து ஒரு நாள் கேட்கின்றார், ஏன் அப்படி டெய்லி வந்து 100 ரூபாய் பணம் எடுக்கிறீர்கள்? 10 நாளைக்கு ஒரு முறை அல்லது 30 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் 1000ஆகவோ 3000 ரூபாயாகவோ எடுத்து செல்லலாமே என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த இராணுவ வீரர் அந்த ஏடிஎம் சென்டரை காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவலாளியை பார்த்து கூறுகின்றார், நான் எடுக்கலாம், நீங்கள் சொல்வது போன்று 10 நாளுக்கு ஒரு முறையோ அல்லது 30 நாட்களுக்கு ஒரு முறையோ எடுக்கலாம். ஆனால் நான் தினமும் 100 ரூபாய் எடுத்தால் அந்த குறுஞ்செய்தியானது என்னுடைய அம்மாவினுடைய போன் நம்பருக்கு செல்லும். அதை பார்த்து அவர் தெரிந்து கொள்வார் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். தினசரி நான் வந்து எடுப்பதால் அந்த மெசேஜ் அங்கு போவதன் மூலமாக என்னுடைய உடனிருப்பை அவர் தெரிந்து கொள்வார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கான ஒரு வெளிப்பாடுதான் அந்த செய்தி. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் எனக்கு அது கஷ்டமாக தெரியவில்லை என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் பொங்கல் வைக்க வேண்டும்? ஏன் அந்தோணியாருடைய பெயரால் பொங்கல் வைக்க வேண்டும்? ஏன் இந்த நாட்களிலே வீடுகளில் அல்லது கிராமங்கள் ஒன்றாக சேர்ந்து, பங்குகள் ஒன்றாக சேர்ந்து, அன்பியங்கள் ஒன்றாக சேர்ந்து ஏன் நாம் நன்றி சொல்ல வேண்டும்? ஏன் பொங்கல் வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய நன்றியின் வெளிப்பாடு. நாம் நன்றாக உண்பதற்கு அதனுடைய பின்னணியிலே உழைக்கின்றவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள். ஏனென்றால் கடவுள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நாளும் பொழுதும் பார்க்காமல் எண்ணற்ற நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்கு சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். அந்த கை சூம்பிய நபரை இயேசு ஆண்டவர் குணப்படுத்துகின்றார்.
இயேசு ஆண்டவர் எல்லா நாளிலும் நன்மைகளை செய்கின்றார். அந்த எல்லா நாளிலும் நன்மைகளை செய்யக்கூடிய அந்த ஆண்டவரை இன்று இந்த கை சூம்பியவர் நன்மையோடு நினைத்து பார்க்கின்றார். ஆனால் உடனிருந்த அவர்கள், குறிப்பாக அந்த தொழுகை கூடத்திலே இருந்த இந்த மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம், தொழுகை கூட தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் இயேசுவை கூர்ந்து கவனித்து குற்றம் காணுவதற்கு தயாராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்கள் முக்கியமானவை என்று சொல்கிறார்கள். முதலாவதாக, லீவ் யுவர் பாஸ்ட். அதாவது நம்முடைய கடந்த காலத்தில் எது நடந்ததோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எப்பொழுது வழி பிறக்கும்? கடந்த காலத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு அதை விட்டு நாம் வெளியே வருகின்ற பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும். குறிப்பாக பொங்கல் திருநாட்களை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே மகிழ்ச்சி, பொங்கல் என்றாலே மகிழ்ச்சி, அந்த பொங்கல் பொங்குவது போன்று நம்முடைய உள்ளமும் பொங்குகின்றது. எனவே நம்முடைய கடந்த காலத்தை விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, லவ் யுவர் பிரசன்ட். அதாவது நிகழ்காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் சரி, வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது விவசாயம் செய்யக்கூடியவர்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய குடும்பம் எந்த பின்னணியில் இருந்தாலும் சரி, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். நம்முடைய வேலையை, நம்முடைய தொழிலை, நம்முடைய குடும்பத்தை, அதையும் தாண்டி நம்மை. நிறைய பேர் அவர்களையே வெறுக்கக்கூடிய சூழல் இன்றைய உலகின் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே பிரசன்ட், அதாவது நிகழ்காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, லுக் ஃபார்வர்ட் யுவர் ஃபியூச்சர். அதாவது எதிர்காலத்தை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? பயணிக்க வேண்டும். கடந்த காலத்தையே நினைத்து கொண்டிருக்காமல், அல்லது நிகழ்காலத்தை பற்றி நாம் குறை கூறிக்கொண்டிருக்காமல், எதிர்காலத்தை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? பயணம் செய்ய வேண்டும். அதனால்தான் தை பிறந்த இந்த நாட்களிலே வழி பிறந்து நாம் ஒரு புதிய வாழ்வை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? பயணிக்க வேண்டும். எனவே இதுதான் மகிழ்ச்சிக்கான ஒரு வழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கணும், இயேசுவை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அவர்கள் எதிர்காலத்திலே அவர்கள் நோக்கி பயணிக்காமல் இறந்த காலத்தை குறித்தே இயேசுவின் மீது குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு இன்றைய நாளில் இந்த நிகழ்காலத்தில் ஒரு அருமையான புதுமையை செய்கின்றார். கை சூம்பிய அந்த நபரை குணப்படுத்துகின்றார். எனவே அவர்கள் நிகழ்காலத்தை அன்பு செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். கடந்த காலத்தை குறை கூறுகிறார்கள். அதே சமயத்திலே நிகழ்காலத்தை அவர்கள் அன்பு செய்யாமல், இயேசு இந்த கை சூம்பிய நபரை குணப்படுத்துகின்றாரே, எவ்வளவு ஒரு அருமையான காரியம், அந்த மனிதருக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைத்திருக்கும் என்று அந்த நிகழ்கால அன்பை புரிந்து கொள்ள தவறியவர்களாக இருக்கிறார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இந்த அந்தோனியாருடைய வனத்து அந்தோனியாருடைய இந்த அருமையான நாளிலே பொங்கல் வைத்து நம்முடைய இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க, பொங்கலோடு சேர்ந்து நம்முடைய உள்ளங்களும் பொங்க, போகியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்வை இந்த வருடத்திலே நாம் பெற வரம் வேண்டி இன்றைய நாள் முழுவதுமாக நாம் பயணிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.